Dear students, welcome back to our channel. இன்னைக்கு 12th Maths Unit 1ல Application of Matrix and Determinantல Example 1.1 பார்க்கலாம். So, if A 3x3 matrix கொடுத்திருக்காங்க, verifies that A into adjoint of A equal to adjoint of A into A equal to determinant A I3 கொடுத்திருக்காங்க. ஓகேவா, நம்ம வந்து இப்போ வந்து வெரிஃபை பண்ணணும். இந்த ஓகேவா எல்லாம் ஈக்குவலாக வருதா அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் 8 minus 6 2 minus 6 7 minus 4 2 minus 4 3. இந்த சம் வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், பட் இம்பார்ட்டன்ட் சம். இந்த மாடலில் கண்டிப்பாக ஒரு சம் கேட்பாங்க. ஓகேவா, ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்கணும். ஓகேவா, ஓகே, ஃபஸ்ட்டு வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் 3x3 மேட்ரிக்ஸில் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு இந்த எலமெண்ட் இருக்குல்ல, ஸோ 8. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு ரோவையும் ஃபஸ்ட்டு காலமையும் விட்டுட்டு மீதி என்ன இருக்கோ அதை வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம். 7 3s are 21. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வரும். அதுக்கடுத்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இங்கே வந்து மைனஸ் போடுவோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, ஸோ 4 4s are 16. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து மைனஸ் வரும். ஓகேவா, மைனஸ் இங்கே -6 இருக்குது நெக்ஸ்ட் எலமெண்ட். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் எலமெண்ட் -6 இருக்கா. ஸோ இதை வந்து என்ன பண்ணுவோன்னா, அப்போது இதனோட இதுவும் மறைச்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோன்னா -6 × 3 18 -18 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 2 4 2s are 8. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ளஸ் 2 நெக்ஸ்ட் எலமெண்ட் 2. ஓகேவா, ஸோ இதுக்கு மறைச்சிட்டு 6 4s are 24 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இங்கே வந்து நெக்ஸ்ட்டு நம்ம மைனஸ் போடுவோம். 2 7s are 14. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோன்னா 8 × 21ல் 16 போச்சுன்னா என்ன வரும், 5. ஸோ நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் 6. அதுக்கடுத்து இது வந்து -10. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ப்ளஸ் 2 × 10. ஓகேவா, ஸோ 8 5s are 40 -60 + 20. ஸோ ஈக்குவல் டு 0. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0ன்னு வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து நம்ம அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது மேட்ரிக்ஸ். ஓகேவா, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை மட்டும் கிராஸாக கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் வந்து ஒன்று தான் சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து அப்படியே போட்டுக்க வேண்டியது தான். ஓகே, நான் ரொம்ப டெஃபினிஷன் கொடுத்துட்டேன்னா அது வந்து லென்த்தாக போகும் ரொம்ப வீடியோ. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏல வந்து ஃபஸ்ட்டு ரோ கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு ரோ வந்து நீங்கள் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ எப்படி போட்டுருவீங்களோ அதே தான் வரும். ஓகேவா, ஸோ அது வந்து நம்ம அப்படியே எழுதிக்கலாம். 21. ஓகே, -16. அதுக்கடுத்து -18 + 8. ஓகேவா, 24 - 14. இதை நான் எப்படி எழுதுனேன் அப்படின்றது இப்போ சொல்கிறேன். ஓகேவா, இது இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, செகண்ட் இது பாருங்கள். செகண்ட் வந்து எப்படி எழுதுகிறோம் அப்படின்றது, செகண்ட் எப்படின்னா, அதாவது இந்த ஃபஸ்ட்டு ரோ. ஓகேவா, ஃபஸ்ட்டு ரோ செகண்டு காலம், புரியுதா, ஃபஸ்ட்டு காலம் செகண்ட் ரோ, புரியுதா, ரோ இது காலம் சொல்லுவோம்ல. அப்போது இதை வந்து ஃபஸ்ட்டு எழுதும்போது ஃபஸ்ட்டு காலமையும் இதையும் விட்டுட்டு செகண்ட் ரோவையும் விட்டுட்டு மீதி என்ன இருக்குன்னா 18 -18 வருமா. அதுக்கடுத்து +8. ஓகேவா, அதே மாதிரி இது. ஓகேவா, புரியுதா, அது வந்துச்சுன்னா என்ன வரும், மீதி என்ன இருக்கு, 8 3s are 24. அதுக்கடுத்து -4 வரும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து என்ன வரும்னா தேர்டு இது கிராஸ் பண்ணட்டுமா. 8 4s are 24 -24 + 12. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் தேர்டு பாருங்கள். அதே மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து விட்டுடணும், அதே மாதிரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ அது பண்ணும்போது என்ன வரும்னா 24 - 14. நெக்ஸ்ட் வந்து மைனஸ் இன்ட்டு -32 + 12. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து என்ன வரும்னா 56 - 36. இதை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். இதெல்லாம் கண்டுபிடிச்சி ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம்னா அதுதான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஓகேவா, ஸோ இப்போ வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். 5. அதுக்கடுத்து -10 வருமா, 10. நெக்ஸ்ட் இங்கே வந்து -1 வரும். ஓகேவா, மைனஸ் இங்கே நம்ம வரும், சாரி மைனஸு ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ் வரும். நெக்ஸ்ட் அதே மாதிரி
கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். மைனஸு ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ் வரும் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு. ஓகேவா, இது சிம்பிள் மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கணும். நம்ம வந்து ஒரு இன்ட்ரடக்ஷனில் கொடுத்துருப்போம் பாருங்கள், ப்ளஸ்ஸு இது மைனஸு ப்ளஸ். ஓகே, அப்போ இங்கே வந்து ப்ளஸ் வரும். நெக்ஸ்ட்டு 10. அடுத்து வந்து என்ன வரும்னா 10 20 நெக்ஸ்ட்டு 20. ஓகேவா, 10 20 20 இது ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். இப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணால் தான் அதுதான் நமக்கு வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஓகேவா, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரோவை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது என்ன, ரோவை காலமாகவும் காலம் வந்து ரோவாகவும் சேஞ்ச் பண்ணணும். அப்போ வந்து 5 10 10. அதுக்கு அடுத்து வந்து என்ன வரும்னா சாரி இதே வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணது தான். ஓகே, இது வேண்டாம். இங்கே மைனஸ் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அதுக்கு அடுத்து வந்து அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி எழுதுறது தான் இது. ஓகேவா, ஸோ இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். அதாவது ஏன்ற மேட்ரிக்ஸையும் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸையும் நம்ம மல்டிப்ளை. ஸோ நெக்ஸ்ட்டு ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். ஏ என்ன கொடுத்துருக்குற மேட்ரிக்ஸ் தான் ஏ. 8 - 6 2. நெக்ஸ்ட் வந்து -6 7 -4. நெக்ஸ்ட் என்னென்னா 2 - 4 3. ஓகே, அடுத்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ நம்ம மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சோல்ல, அது வந்து எழுதணும். 5 10 10. நெக்ஸ்ட்டு 10 10 வருமா 20 20 20. நெக்ஸ்ட் வந்து 10 20 20. ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தெரியணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இம்பார்ட்டன்ட். இப்போ என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம், ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் காலம் அப்படின்ட்டு இங்கே ஒவ்வொன்றா எழுதணும். ஃபஸ்ட்டு இதையும் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வரும்னா 40 - 60 + 20. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் இது அது பண்ணும்போது 80 - 120 + 40. ஓகேவா, நெக்ஸ்ட்டு 80 - 120 40. நான் எழுதிட்டு காமிக்கிறேன். ஸோ இது மல்டிப்ளை பண்ணி நம்ம மேட்ரிக்ஸ் இது பண்ணுறோம். நெக்ஸ்ட் இது வந்து ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணி நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 0 0 0 0 0 0 0 0 0. ஓகேவா, மேட்ரிக்ஸ் வந்து 0ன்னு கிடைக்குது. அப்போ இதை வந்து நம்ம என்ன எழுதிக்கலாம்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ I3. அதாவது டிட்டர்மினன்ட் ஏ வந்து நம்மளுக்கு 0 தானே கிடச்சிது, அதுதான் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2 ஈக்குவல் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இப்போது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏனா நம்ம கண்டுபிடிச்ச மேட்ரிக்ஸ் 5 10 10 10 20 20. நெக்ஸ்ட்டு 10 20 20. ஓகேவா, ஏ மேட்ரிக்ஸ் வந்து என்ன பண்ணணும் அதே மாதிரினா 8 - 6 2 -6 7 -4 2 -4 3. ஓகே, இது ரெண்டுத்தையும் இப்போ மல்டிப்ளை பண்ணி நமக்கு திரும்ப மேட்ரிக்ஸ் வந்து 0 வரும். ஓகேவா, ரெண்டு மேட்ரிக்ஸும் மல்டிப்ளை பண்ணி நம்மளுக்கு இது வரும். ஓகே, நான் மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு நான் ஆன்சர் காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து இது ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மேட்ரிக்ஸ் வந்து 0 வரும். ஸோ இதுவும் வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னு எழுதலாமா, மேட்ரிக்ஸ் வந்து 0ன்றதுனால அது வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ I3. ஸோ நம்ம வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த சம். ஓகேவா, இதில் வந்து இந்த சம்மில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து என்னென்னா ஆட் அண்ட் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் 3 வந்து தெரிஞ்சிருந்தால் நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக போடலாம். ஓகே, தேங்க்யூ.